So welcome you all again. So module 2 நுடைய asynchronous sequential circuits நுடைய problems வந்து 3 problems already பார்த்தோம் வீடியோவா. So fourth type. So fourth type எப்படின்னா third typeல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 D flip flop இருக்கிற மாதிரி இந்த சம் பார்த்தோம் கரெக்டாக. இது third problem. இப்போ வந்து ஃபோர்த்தில் சேம் தான், ஆனால் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயும் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபோர்த் ப்ராப்ளம். ஸோ எ சீக்வென்ஷியல் சர்க்யூட் வித் 2 D flip flops A and B. ஸோ சேம் போன இதுலேயும் D flip flop தப்போம், இந்த இதுலேயும் D flip flop A தான். ஸோ D flip flops A and B, 2 inputs X and Y. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட்டு அந்த மாதிரி பார்த்துருந்தோம். இங்கே 2 inputs X and Y and 1 output Z is specified by the following next state and output equations. ஸோ அப்போ இதுதான் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்னுடைய அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ லாஸ்ட் இதுலேயே சொல்லியிருந்தேன், A of t+1ங்கிறது வந்து அந்த ஏலேருந்து வெளியே வர்றது, அதாவது ப்ரெசன்ட் ஸ்டேட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் வெளியே வரது தான் அந்த ரெப்ரசன்டேஷன் தான் இந்த A of t+1 வந்து நம்மளுக்கு காட்டுது கரெக்டாக. ஸோ அது போல் போன ப்ராப்ளம்க்கு சேம் தான். ஸோ இங்கே A of t+1 is equal to xy plus xb, B of t+1 xa plus xb, z is equal to a. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து அவங்க நம்ம கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க, ட்ரா த லாஜிக் டயக்ராம் ஆஃப் த சர்க்யூட், ட்ரா த லிஸ்ட் ஸ்டேட் டேபிள் என்னங்கிறத எடுங்கங்கிறாங்க, லாஜிக் டயக்ராம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அடுத்தது வந்து ஸ்டேட் டயக்ராம் வரைய சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போல தான். ஸோ இங்கே வந்து லாஜிக் டயக்ராமு, ஸ்டேட் டேபிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் டயக்ராம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இங்கே சேம் 2 ஃப்ளிப் ஃப்ளாப், அந்த 2 D ஃப்ளிப் ஃப்ளாப் நான் இங்கே வரைஞ்சிட்டேன் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் படி எல்லாமே மாற்றணும். எக்ஸ்ப்ரெஷன் என்னது, xy, அதாவது A of t+1 is equal to xy plus xb and B of t+1 is equal to xa plus xb, xa plus xb, z is equal to a. ஸோ இதுபடி நான் வந்து சர்க்யூட் வரைகிறேன். ஃபஸ்ட்டு இதில் என்னது, xy வந்து அன் பண்ணணும், அடுத்து xb அன் பண்ணி அந்த 2 ஆட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா xy. ஸோ அந்த டேர்ம்ஸஸ் நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது x1 டேஷு, இது x டேஷு கொஷினில் தப்பாக இருக்கா, எழுதுனதில் டேஷ் இருக்குது ஆனால் கிளியராக விழுகலை. ஸோ x டேஷ் ஒய். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது x டேஷ் ஒய். ஸோ x இருக்குது, அது நாட் எடுத்து x டேஷ் இருக்குது, ஒய்ஹெச், இந்த ரெண்டையும் அண்டு பண்ணுறோம், x டேஷ் ஒய்ஏ. ஸோ இங்கே வந்து அன் பண்ணதில் x டேஷ் ஒய். ஸோ நெக்ஸ்ட் வந்து xy. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வரேன், அடுத்து பின்னு ஒரு இது கொடுத்துட்டு xbக்கு இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க, x டேஷ் ஒய்யும் xbயும் ஆர் பண்ணுறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு D ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய டிஏக்கு வந்து போகுது. ஸோ அதுதான் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக டிஃபைன் ஆகி வருது. அடுத்தது B of t+1க்கு எக்ஸ்பிரஷன் என்னது, xa plus xb. இப்போது xa அண்ட் xb அந்த டேர்ம்ஸாக அப்படி எடுத்துகிட்டு வரேன். அங்கேயும் ஒரு சின்ன சேஞ்சு, இந்த இடத்துல x டேஷ் ஏ. ஸோ எழுதும் போது தெளிவாக எழுதிக்கோங்க, இந்த இடத்துல x டேஷ் ஏ, இது x டேஷ் ஒய். இங்கே நான் கரெக்டாக மாற்றிருக்கேன், அங்கே மாற்றிருக்கு, பட் ஆனால் கிளியராக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டேஷ் இருக்குது, பட் அதை பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கும், அது கிளியராக தெரில. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா x டேஷ் ஏ ப்ளஸ் xy xb, x டேஷ் ஏ இங்கே வந்து அன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா xb இருக்குது, அந்த x டேஷ் ஏவையும் ஆர் பண்ணி அதுதான் இங்கே பிக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஸோ z இஸ் ஈக்குவல் டு ஏ. z இஸ் ஈக்குவல் டு ஏங்கும் போது இந்த ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனியாக வருது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏ இருக்குது, ஸோ அங்கே அவுட்புட்டில் ஏ இல்லை, அப்போ ஏ இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த இடத்துல இருந்தால் ஏ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பி வந்து டைரெக்ட் எடுத்துகிட்டு வரல, பி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அவுட்புட், அதாவது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவுட்புட் நெக்ஸ்ட் ஸ்டேட், அதாவது ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த அவுட்புட் தான் இன்னொரு இதுக்கு இன்புட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி இது டயக்ராம் வந்திருக்கு. ஸோ டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு 2 சேஞ்சஸ் மட்டும் இருக்குது, அது மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. நோட்டில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே x டேஷ் ஒய், இது வந்து x டேஷ் ஏ, அது மட்டும் கிளியராக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி லாஜிக் டயக்ராம் வரைஞ்சிட்டு, ஸோ காமன் கிளாக் சிக்னல்லாம் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு, ஸோ பேசிக் திங்ஸஸ் எல்லாம் வரைஞ்சிருங்க. ஏபி டைரெக்டாக நம்ம இங்கே வந்து எடுத்துகிட்டு வரல, பி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பியும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம்,
அந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப், அதாவது டிபி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் அவுட்புட் பி வருது இல்லையா, அந்த பி தான் இங்கே வந்து இன்புட்டாக வரும். ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏ, அதாவது டிஏ ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய அந்த ஏ அவுட்புட் தான் இங்கே வந்து இன்புட்டாக வரும். ஸோ அதனால் இது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற எதுக்கு இந்த இது சின்ன சேஞ்ச் இருக்குன்னா இந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இப்போ காமன் கிளாக் சிக்னல் கொடுத்து இந்த லாஜிக் டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஸோ இதுதான் நத்திங் தட் லைக் தட் த லாஜிக் டயக்ராம். ஓகே, அடுத்தது வந்து ஸ்டேட் டேபிள். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன்லேருந்தே பாருங்கள், எக்ஸ்பிரஷன்லேருந்து என்னென்ன தெரிஞ்சிருக்கு, ஒரு எக்ஸ் டேம் இருக்குது, ஒய் டேம் இருக்குது, பி இருக்குது, ஏ இருக்குது. ஸோ 4. அப்போ 2 + 4னால் எவ்வளோ பாசிபிலிட்டி, 16 வந்திருக்கும். அப்போ 2 + 4 = ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2^3 இருக்கும். ஸோ 8 பாசிபிலிட்டிஸ். இங்கே 2^4, ஸோ 16 பாசிபிலிட்டிஸ். அப்போ ட்ரூத் டேபிள் வந்து நான் அதுக்கு ஏற்ற மாதிரி 16 பாசிபிலிட்டி ட்ரூத் டேபிள்னு எழுதுகிறேன். ஸோ நேமிங் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க, ஏ, பி, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் டிஃபைன் பண்ணுறது ஏபி, இன்புட்ஸாக வந்து இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்திருக்கேன். ஏன் வந்து ஏபின்னு நான் கொடுத்துட்டேன்னா, ஈக்குவேஷன்லேயே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான், ஏ ஆஃப் டி + 1. அப்போ வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட் வேல்யூ எப்படி இது நெக்ஸ்ட் ஸ்டேட்னுடைய ஈக்குவேஷன்ரா. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்னுடைய ஈக்குவேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவேன், அப்போ ஏன்னு தான் கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து இன்புட்ஸில் வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட் இருக்கக்கூடிய இடத்துல ஏ அண்ட் பி மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த நேம் பிளேசிங் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் அது தெளிவாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரூத் டேபிள் அந்த 4 காலம்ஸ்க்கு எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது வந்து ஏ ஆஃப் டி + 1. இது போன ப்ராப்ளம் என்ன பண்ணிட்டோம், ஏ ஆஃப் டி + 1 எழுதுறதுக்கு வந்து நம்மளுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ப்ரீவியஸ் வீடியோவில் தெரிஞ்சிருக்கும், ஏ ப்ளஸ்ன்னு எழுதியிருந்தோம். இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லி ஏ + பி +ன்னு எழுதுறதுனால எழுதலாம். இல்லை இந்த மாதிரி நான் இங்கே டேரெக்டாகவே எழுதிட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அந்த இது பார்த்துக்கிறக்காக இந்த மாதிரி கொண்டு வந்தேன்னா, நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வரதுனால கொண்டு வந்துக்கலாம். அது ஸ்டேட் டேபிளே நம்மளுக்கு தேவைப்படுறது என்னென்னா, ப்ரெசன்ட் ஸ்டேட் வேணும், நெக்ஸ்ட் ஸ்டேட் வேணும். அதில் எல்லாம் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸில் எல்லாமே. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக அவுட்புட் வந்துட்டாங்க. இந்த கடைசி 2 இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து Z = A. அப்போ இந்த ஏ வேல்யூ தான் Z டிஃபைன் பண்ணும். அப்போ இந்த காலம் அப்படியே தூக்கி இங்கே எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே இந்த வேல்யூஸ் தான் இருக்கும். 8 0 8 1 பார்த்தீங்கன்னா 1 2 3 அந்த இது அப்படியே 8 0 8 1 இருக்கும். ஏன்னா Z = A இல்லையா. ஸோ ஏவா என்ன அந்த காலம் வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதிட்டேன். ஏ ஆஃப் டி + 1 எக்ஸ்பிரஷன் என்னது, எக்ஸ் டேஷ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பி. கரெக்டாக. அப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதுக்கு ரேண்டமாக 0 1 1 0 இருக்குது இல்லைங்களா. ஸோ ஏ ஆஃப் டி + 1 = எக்ஸ் டேஷ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு பி. எக்ஸ் இன்ட்டு பி இதான் வந்து ஏ ஆஃப் டி + 1. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இது எடுத்துக்கலாம், 0 1 1 0. எக்ஸ் டேஷ் என்னது இங்கே வரணும், எக்ஸ் வந்து 1 இருக்குது. அப்போ எக்ஸ் டேஷ் வந்து 0ன்னு ஆயிரும். ஸோ ஒய் வந்து ஆல்ரெடி 0 இருக்குது. ஸோ 0 × 0. அடுத்து வந்து எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது, பியும் வந்து 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் 1. ஸோ அதுதான் இங்கே வந்து ஆன்சர் 1 எடுத்திருக்காங்க. ஸோ அதே பி ஆஃப் டி + 1 வேல்யூ என்னது, எக்ஸ் டேஷ் ஏ ப்ளஸ் எக்ஸ் பி. பி ஆஃப் டி + 1 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டேஷ் ஏ ப்ளஸ் எக்ஸ் பி. இதே தான் எக்ஸ் என்னது 1, எக்ஸ் டேஷ் வந்து 0, ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே 0ன்னு இருக்குது. ஸோ அதனால் 0 ப்ளஸ் ஏ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1, எக்ஸ் டேஷுக்கு தான் 0, இது எக்ஸ் வந்து 1, பி வந்து 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1. சிமிலராக எல்லா இதுக்கும் ஏ ஆஃப் டி + 1க்கான அந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இந்த காலம் எடுத்து எழுதிக்கோங்க. பி ஆஃப் டி + 1 மென்ஷன் பண்ணி இந்த காலம் எடுத்து எழுதிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளுக்கு இதே அவுட்புட் Z = A. அப்போ ஏங்கிற இந்த காலமில் என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் அப்படியே தூக்கி இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. இது ஸ்டேட் டேபிள். அடுத்தது ஸ்டேட் டயக்ராம். ஸோ ஸ்டேட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன் டேபிளில் கேட்கல, டேரெக்டாக லாஜிக் டயக்ராமு ஸ்டேட் டேபிள் இது கேட்டான், டயக்ராம் கேட்டான். அதனால நான் லாஜிக் டயக்ராம் மறைஞ்சாச்சு. இதுதான் லாஜிக் டயக்ராம் LC. அடுத்து வந்து ஸ்டேட் டேபிள் ST. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் டயக்ராம் இது SD. ஸோ இது நம்ம வரைஞ்சிட்டோம்னா முடிஞ்சுது. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ்லலாம் வந்து போட் பண்ணும்போது 0 0 0 1 1 0 1 1 அந்த டைம் இருக்கு இல்லையா, அதுபடி நான் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 0 0 ப்ரெசன்ட் ஸ்டேட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் 1 0 போகுது. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் இதுதான் ப்ரெசன்ட் ஸ்டேட்டு. 0 0லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டு 0 0க்கு தான் போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இன்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதாக இருக்குது, 2 இன்புட்ஸ் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. புரியுதா? விச் மீன்ஸ் தட் அப்பரில் வந்து 2 வேல்யூஸ் வந்து டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ வரும். அப்போ இது ரெண்டுமே எக்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் x/yன்னு பார்த்துருப்போம் இல்லையா. இங்கே எக்ஸ்க்கு வந்து XYன்னு இருக்குது, ஒய்க்கு வந்து Z இருக்குது. ஸோ அதுபடி இங்கே நான் வந்து ஸ்டேட் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ரேண்டமாக நம்ம வேணும் ஒன்று பார்க்கலாம். ஸோ 0 1 ஸ்டேட்லேருந்து 1 0 ஸ்டேட் போயிருக்கு. 0 1 1 0
இப்போ 0 1ல் இத்தனை பாசிபிலிட்டி இருக்கா? 0 1லேருந்து 1 0 பாருங்கள். சரி, இது இல்லை, 0 1லேருந்து இதுதான் 0 1 கண்டிஷன். இந்த 0 1லேருந்து நான் 1 0 நெக்ஸ்ட் ஸ்டேட், இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்டு, அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸு. 0 1லேருந்து 1 0னா இந்த இதுதான் போயிருக்கு. அப்போ இன்புட் சைன் இருக்குது 0 1, அப்போ வந்து இது இருக்குது. அப்போ 0 1/0 பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருப்பேன். 0 1லேருந்து 1 0 போகும்போது 0 1/0, 0 1லேருந்து 1 0 போகும்போது 0 1/0 போட்டிருக்கேன்னா. ஸோ ஓகே. அதே போல் இன்னொன்று 1 1லேருந்து 0 1 ஸ்டேட்டுக்கு பார்க்கலாம். 1 1லேருந்து இதுதான் 1 1ன்றது 4. இந்த 1 1க்கு என்ன நெக்ஸ்ட் ஸ்டேட் இந்த 4 இடத்துல வருதுன்னு பாருங்கள். 1 1லேருந்து நான் கொஷின் சொன்னது என்னது, 1 1லேருந்து பார்த்தீங்கன்னா 0 1க்கு 1 1லேருந்து 0 1, 1 1லேருந்து 0 1 இந்த டேர்மு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0 0, அவுட்புட் 1. அப்போ 0 0/1 நான் போட்டிருப்பேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 0 0/1. ஸோ இதே போல் நான் மற்ற டயக்ராம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக 2 இது இருக்குது. அங்கே வந்து ஏபி, அதாவது என்னுடைய DA ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய அவுட்புட்டில் வரக்கூடிய அந்த ஏ தான் அந்த ஏபியாக டிஃபைன் ஆகும். இந்த ஒரு டேர்ம் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக பார்க்க வேண்டிய டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ மற்றபடி மற்ற ப்ராப்ளம்ஸ் ஃபாலோ பண்ண பழகி தான். ஸ்டேட் டேபிள் எடுத்தேன், ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டு அவுட்புட்டில் கொடுத்துட்டு ஸ்டேட் டயக்ராம் எடுத்து ட்ரா பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ.